அனைவருக்கும் வணக்கம். 14, 15, 16 ஆகஸ்ட் இந்த 3 நாட்களில் என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தாலும் வணக்கம். டிஸ்க்ளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் சொல்கிறது முழுக்க தகவல் தான். எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எல்லா செய்திகளை பற்றியும் ஒரு தகவல் தான். சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் பார்த்திங்கன்னா நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறோம், டைப்பிங் பண்ணுறோம். தவறுதலாக டைப்பிங் பண்ணும்போது மிஸ்டேக்காக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேறு காப்பி பேஸ்ட் பண்ணும்போது மாற்றி காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு எச்சரிக்கையாக தான் நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். செய்தியை பார்த்தோன்னே நீங்களும் ஆன்லைனில் போய் தேடி பார்த்து அதை கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவுங்கிறது எடுங்க. செபிஸ்ட் அட்வைஸ்ட்டு கண்டிப்பாக அட்வைஸ் கேட்டு முடிவிடுங்க. ஏன்னா அவர் தான் கரெக்டாக சொல்லுவார் எல்லாத்தையுமே. ஸோ அதனால் அவர்கிட்ட கேட்க வேண்டியது நம்ம கடமை. நான் ஒரு செபிஸ்ட் அட்வைஸர் கிடையாது, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். நான் எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு திரட்டி ஒரு வீடியோவாக உங்களுக்கு ரெடி பண்ணுறேன், கொடுக்குறேன். ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். எதுக்கு இங்கிலீஷில் சொல்கிறேன்னா தமிழ் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் செஞ்சு விடுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஸோ அங்கே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்க்குறது ஏசியன் ஹோட்டல்ஸ் ஈஸ்ட் லிமிடெட். 158 ரூபா கரண்ட் பேஸு. 4,55 லட்சத்துக்கான ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 4,54,55 லட்சம் நல்ல ப்ராஃபிட்டு. இயர்ல சேல்ஸ் 14%, நெட் ப்ராஃபிட் 45% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. நான் சொல்கிறது முழுக்க இயர் மட்டும். குவார்டர் ரைட் சைடில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைட்காம் குரூப் லிமிடெட் 15 ரூபா கரண்ட் பேஸு. இவங்க 216 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 23%, நெட் ப்ராஃபிட் 32% வந்திருக்கு. இது ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. கம்பெனி நம்ம ப்ராஃபிட்லாம் நல்லா தான் பண்ணாங்க, சேல்ஸ் நல்லா தான் பண்ணாங்க. பட் இவ்வளவும் ப்ராஃபிட் உண்மையிலேயே அவங்க அக்கௌண்ட்டுக்கு வருதாங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. அதுக்கு ஒரு சரியான விட இது வரைக்கும் கிடைக்கல. பட் இப்போதைக்கு கம்பெனி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிலீஸ்ட் ஆகி திரும்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்கும்னு நம்புவோம், அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி அதான் சொல்லணும். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் வெறும் ஃபிகர்ஸ் மட்டும் பார்க்காதீங்க. நான் சொல்கிறது நம்பர்ஸை மட்டும். எதுக்கும் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். இந்த கம்பெனி இப்படி ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு. அதை நம்மளால் பண்ண முடியாது, அது பெரிய ஆளுங்களை தான் பண்ண முடியும். மேபி அவங்க ஏதாவது ரிப்போர்ட் தந்தால் தான் உண்டு இந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பங்கு டிஜே மீடியா பிரிண்ட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக் லிமிடெட். 108 ரூபா கரண்ட் பேஸு. 1,66 லட்சம் ப்ராஃபிட்டு. சேல்ஸ் 44%, நெட் ப்ராஃபிட் 37% வந்திருக்கு. இதுவும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. பதஞ்சலி ஃபுட்ஸ் 1,765 ரூபா கரண்ட் பேஸு. 180 கோடிக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 180 கோடி நல்ல ப்ராஃபிட் தான். சேல்ஸும் 24% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணால் 31% டவுனாக இருக்குது. ஸோ நம்ம கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. கேஎஸ்சி லிமிடெட் 2,369 ரூபா கரண்ட் பேஸு. 38 கோடியே 60 லட்சத்துக்கான ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 14% டவுனு, நெட் ப்ராஃபிட் 110% உயர்ந்திருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் அதர் இன்கம் ரெண்டுமே உயர்ந்திருக்கு. இது ஒரு பெரிய காரணம். எஸ்சிபிசி லிமிடெட் 11 ரூபா கரண்ட் பேஸு. 16 கோடியே 60 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 15%, நெட் ப்ராஃபிட் 105% வந்திருக்கு. இவனில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க எஸ்சிபிசி லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது சதன் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி லிமிடெட். 84 ரூபா கரண்ட் பேஸு. 66 கோடியே 70 லட்சத்துக்கான ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இவனில் சேல்ஸ் 3% வந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் 7% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் ஒரு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி கரண்ட் பேஸ் பண்ணி 240, 329 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸுங்கிறது வருத்தமான விஷயம் தான். ஸோ இதில் கம்பேர் பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லை. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 56 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. இப்போ 320 கோடி லாஸு. போன மார்ச் குவார்ட்டர்லேயும் 410 கோடி லாஸு கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க குவார்ட்டரு. மற்றபடி ரிசல்ட் பார்த்திங்கன்னா டவுனாக தான் இருக்குது. இது என்ன காரணம்னு பார்த்தா ஃபைனான்சிங் மார்ஜின். ஏன்னா இவங்க ஃபைனான்ஸ் தான் பண்ணுறாங்க. ஃபைனான்சிங் மார்ஜின் குறைஞ்ச மாதிரி காட்டுது. பட் உண்மை ஃபேக்டர் என்னங்கிறது நம்மளை விட இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இந்த ஸ்டாக்குக்கு வேறு யாராவது பதில் சொல்லுவாங்க. தெரிஞ்சதான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் பதில் சொல்லுவாங்கன்னு. இது தமிழ்நாட்டுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்டாக்காகவும் இருக்க காரணம் அந்த அவங்க தான். ஸோ அதனால் அவங்க இதை பற்றி இது இன்னமும் தெளிவாக உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. நான் இப்போதைக்கு ரிசல்ட்டை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். மோடிசோன் லிமிடெட் 160 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 4 கோடியே 81 லட்சம் ப்ராஃபிட்டு. இயர்ல சேல்ஸ் 15%, நெட் ப்ராஃபிட் 312% உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு இது பார்த்திங்கன்னா சூப்பரான ரிசல்ட்டு. அதர் இன்கம் உயர்ந்திருக்கு, அதுவும் ஒரு காரணம். டிபி வாய்ஸ் லிமிடெட் 207 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 3 கோடியே 60 லட்சம் ப்ராஃபிட்டு. சேல்ஸ் 31%, நெட் ப்ராஃபிட் 50% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு டவுன் தான் ஆஃபீஸியலி. எஸ்பி அப்பரேட்ஸ் லிமிடெட் 770 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 21 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 64%, நெட் ப்ராஃபிட் 19% உயர்ந்திருக்கு. ஐநாக்ஸ் வெல் லிமிடெட் 137 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 97 கோடியே 30 லட்சம் ப்ராஃபிட். 29% சேல்ஸும் 133% நெட் ப்ராஃபிட்டும் உயர்ந்திருக்கு. அதர் இன்கமும் உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட் இயர்ல ஒரு சூப்பரான ரிசல்ட். சஸ்கென் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1,498 ரூபா கரண்ட் பேஸு. 10 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 122% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 47% டவுனாக இருக்குது. அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு, அதுவும் ஒரு காரணம். ஸோ ரிசல்ட் அந்த வகையில் டவுனாக இருக்குது. ஜெயபிரகாஷ் ஜேபி அசோசியேட் லிமிடெட் 4 ரூபா 23 பைசா. 232 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்லேருந்து கம்பெனி ப்ராஃபிட் வந்திருக்காங்க. அதே மகிழ்ச்சியான செய்தி. சேல்ஸ் இது எல்லாமே டவுன் தான், பட் நெட் ப்ராஃபிட் மட்டும் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா ப்ராஃபிட் வந்திருக்காங்க, அதுவும் அதர் இன்கம் தான் காரணம். என்ஹெச்சி ஃபுட்ஸ் லிமிடெட் 1 ரூபா 30 பைசா கரண்ட் பேஸு. 1 கோடியே 67 லட்சம் ப்ராஃபிட்டு.
சேல்ஸ் 64%, நெட் ப்ராஃபிட் 3% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. அதேமாதிரி டிவிடெண்டாக அடுத்த ஸ்டாக்கை நம்ம பார்த்தோம்னா சரஸ்வதி சாரி டிப்போர்ட் லிமிடெட் 93 ரூபா கரண்ட் பேஸு 6,35,00,000 ப்ராஃபிட்டு. சேல்ஸ் 11%, நெட் ப்ராஃபிட் 4% வந்திருக்கு. ஓகேவான ரிசல்ட்டு. KDDL லிமிடெட் 2,591 ரூபா கரண்ட் பேஸு 29,70,00,000 ப்ராஃபிட்டு. சேல்ஸ் 29%, நெட் ப்ராஃபிட் 6% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு இதுவும் ஒரு ஓகேவான ரிசல்ட்டு. ஈஸி ட்ரிப் பிளானர் லிமிடெட் 9,19 கரண்ட் பேஸு 44 லட்சம் ப்ராஃபிட்டு. ஈவனியில் சேல்ஸ் 25%, நெட் ப்ராஃபிட் 99% டவுன் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ரொம்ப பெரிய டவுனு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அது வருத்தமான விஷயம். யூனிவர்சல்ஸ் ஃபோட்டோ இமேஜிங் லிமிடெட் 247 ரூபா கரண்ட் பேஸு 17 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி வழக்கமாக லாஸ் தான் பண்ணுறாங்க. இப்போ லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 17 கோடி லாஸு. ஸோ ரிசல்ட்டு பார்க்க வேண்டிய ஒன்றும் இல்லை, டவுன் தான். BNRG செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 23 ரூபா கரண்ட் பேஸு 1,45,00,000 ப்ராஃபிட்டு. சேல்ஸ் 15%, நெட் ப்ராஃபிட் 58% டவுன் ஆயிருக்கு. போன வருஷம் பண்ணதை விட பாதியாக தான் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டு. ரோட்டோ பம்ப்ஸ் லிமிடெட் 89 ரூபா கரண்ட் பேஸு 6,30,00,000 ப்ராஃபிட்டு. சேல்ஸ் 14%, நெட் ப்ராஃபிட் 12%. ஸோ ஓகேவான ரிசல்ட்டு. IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் லிமிடெட் 45 ரூபா கரண்ட் பேஸு 202 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 13%, நெட் ப்ராஃபிட் 44%. ஸோ சூப்பரான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக 7 பைசா தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் வந்து 4% குறைவாக இருக்குது. ரெக்கார்ட் டேட் வந்து 29 ஆகஸ்ட். செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். ஹாலாதா இன்ஜினியர்ஸ் லிமிடெட் 60 ரூபா கரண்ட் பேஸு 58 லட்சம் ப்ராஃபிட்டு. சேல்ஸ் 34%, நெட் ப்ராஃபிட் 69% டவுனு. ஸோ ரிசல்ட் ஓவரால் டவுனு. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 1 ரூபா 60 பைசா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 2% வருது. ரெக்கார்ட் வந்து 22 செப்டம்பர். செக்டர் வந்து ஃபர்னிச்சர் ஹோம் ஃபர்னிஷிங். பஞ்ச்சீல் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் 163 ரூபா கரண்ட் பேஸு 2,85,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 17% டவுனு. ஸோ ரிசல்ட் டவுனும் ஆஃபீஷியலி. 80 பைசா டிவிடெண்ட் தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 6% வருது. ரெக்கார்ட் டேட் வந்து 18 ஆகஸ்ட் 2025. செக்டர் வந்து ஃபார்மசூட்டிக்கலில் இருக்காங்க. பஞ்ச்சீல் ஆர்கானிக்ஸ். யுனைடெட் வேன் டேர் ஹார்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 139, 2 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 59% சேல்ஸும் 1000% மேலே நெட் ப்ராஃபிட்டும் வந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே கோட்டில் வெறும் 17 லட்சம், இப்போ 2 கோடி. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக ஈரோனியெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக 1 ரூபா தராங்க. டிவிடெண்ட் வந்து 3/4% வருது. ரெக்கார்ட் வந்து 21 ஆகஸ்ட்டு. செக்டார் ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். நேஷனல் ஃபர்டிலைசர் லிமிடெட் 90 ரூபா கரண்ட் பேஸு 39 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ரிசல்ட் டவுன் தான். போன குவார்ட்டரில் 135 கோடி லாஸ் ப்ராஃபிட் பண்ணாங்க. இப்போ லாஸ்க்கு வந்திருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 8 கோடி லாஸ் பண்ணாங்க. ஸோ ரிசல்ட் அந்த வகையில் டவுனாக இருக்குது. ஏன்னா 39 கோடி லாஸு. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 1 ரூபா 56 பைசா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு 1.25% வருது. ரெக்கார்ட் வந்து 22 செப்டம்பர்னு போட்டிருக்கேன். எதுக்கு ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர். ரிலையபிள் டேட்டா சர்வீசஸ் லிமிடெட் 93 ரூபா கரண்ட் பேஸு 1,68,00,000 ப்ராஃபிட். சேல்ஸ் 93%, நெட் ப்ராஃபிட் 12% வந்திருக்கு. அதுமாதிரி டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 4 ரூபா 4 பைசா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு இது வந்து ஒரு சின்ன டிவிடெண்ட் தான். செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. ரெக்கார்ட் இன்னும் வெளிவரல. A1 லிமிடெட் 66 ரூபா கரண்ட் பேஸு 60 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட் 29% டவுனு. 1 ரூபா பைசா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் 4% வருது. செக்டர் வந்து ட்ரேடிங் கெமிக்கல்ஸில் இருக்காங்க. இவங்களும் ரெக்கார்டு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. லாய்டு என்டர்பிரைசஸ் லிமிடெட் 70 ரூபா கரண்ட் பேஸு 249 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 2%, நெட் ப்ராஃபிட் 1000% மேலே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட்டை மட்டும் பார்த்தோம்னா நல்ல ரிசல்ட்டு. காரணம் வந்து அதர் இன்கம் 252 கோடி அதர் இன்கம்லேயே வந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. 10 பைசா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% குறைவாக இருக்குது. ரெக்கார்ட் வந்து 5 செப்டம்பர். செக்டர் வந்து ட்ரேடிங் மெட்டல்ஸில் இருக்காங்க. ஸ்ரீ ஜெகதம்பா பாலிமர்ஸ் லிமிடெட் 975 ரூபா கரண்ட் பேஸு 13 கோடி ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 14%, நெட் ப்ராஃபிட் 35% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு. 75 பைசா டிவிடெண்ட் தராங்க. சின்ன டிவிடெண்ட் தான். செக்டர் வந்து பேக்கேஜிங். PVV இன்ஃப்ரா லிமிடெட் 5 ரூபா 71 பைசா கரண்ட் பேஸு 74 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 63%, நெட் ப்ராஃபிட் 85% டவுனு. ஸோ ஈரோனியில் ஒரு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 1:2 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்னாங்க நாங்கள் இதை தான் அனௌன்ஸ் பண்ணுவோன்னு. 10 இருக்காத ஃபேஸ் வேல்யூ 5 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. ரெக்கார்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. சயாஜி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 260 ரூபா கரண்ட் பேஸு 3,68 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பெருசாக ஒன்றும் பார்க்க இல்லை. ரிசல்ட்டு டவுன் தான். பட் எல்லாமே ரெட்டாக இருக்கணும். நான் க்ரீனாக போட்டிருக்கேன். ஏன்னா வந்து லாஸ் குறைச்சிருக்காங்க. மற்றபடி போன வருஷம் பண்ண லாஸோட இந்த வருஷம் கம்மியாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் க்ரீனு. மற்றபடி கம்பெனி லாஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3:1 ஒரு ஷேருக்கு 3 ஷேர் போனஸாக தருவாங்க. பட் இவங்க மென்ஷன் பண்ணது 1:3 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 1:3 போனஸை பொறுத்த வரைக்கும் 3 ஷேருக்கு 1 ஷேர் போனஸ் தர மாதிரி. பட் எழுத்தில் எழுதியிருக்கும் போது 3 ஷேர் ஃப்ரீயாக தர மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஃப்ரீயான அது மாதிரி போனஸாக தரேன்னு.
ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 3:1 தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஷேர் கேபிட்டல்லாம் அப்படி தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு ஷேருக்கு 3 ஷேர் போனஸாக தராங்க, 2 ஷேருக்கு 6 ஷேர் போனஸாக தராங்க. போனஸ் மட்டும் ஒரு நல்ல ஒரு பேராமீட்டராக பார்த்தீங்கன்னா பார்க்காதீங்க, அப்படி தப்பு. இந்த ஸ்டாக்கில் ஃபண்டமெண்டல் எதுவுமே பெருசாக இல்லை. இருந்தாலும் 3:1 போனஸ் தரது காரணம் கம்பெனிட்ட ரிசர்வ் இருக்குது. ரிசர்வ் இருக்க கம்பெனி போனஸ் தரலாம். ஃபேஸ் வேல்யூ 1க்கு மேலே இருக்க எல்லா கம்பெனியுமே ஸ்பிரிட் தரலாம். அது ஸ்பிரிட் தரதுக்கு ஃபேஸ் வேல்யூ மட்டும்தான் முக்கியம். 1க்கு மேலே இருந்தால் 2 ஸ்பிரிட் கொடுக்கலாம். ஆனால் போனஸ் கொடுக்குதுன்னா ரிசர்வ் இருக்கணும். அந்த வகையில் இந்த கம்பெனியில் ரிசர்வ் இருக்குது. ரிசர்வோட சேர்ந்து கடன் அதுக்கு மேலே இருக்குது. ஸோ கடன் அதிகமாக இருக்குது, இருந்தாலும் ரிசர்வ் வச்சுருக்காங்க, இவங்க போனஸ் தராங்க. ஸோ போனஸ் தராங்கிற ஒரே பேராமீட்டரில் ஒரு கம்பெனியாக நல்ல கம்பெனின்னு சொல்ல முடியாது. செக்டர் வந்து அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க, சாயாஜி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஸோ என்றைக்குமே கம்பெனியாக செய்தி வந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை ஃபண்டமெண்டலில் செக் பண்ணதுக்கு ஸ்கின்னர் வெப்சைட்டில் போய் பாருங்கள், அவங்க ஃபண்டமெண்டல் தெரியும். குளோப் சிவில் ப்ராஜெக்ட் லிமிடெட் 86 ரூபா காயின் பேஸு, 222 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது வேறு யாரும் இல்லை, ஹரியானா கிரிக்கெட் அசோசியேஷன். ஹரியானாவில் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கிறதுக்கான ஆர்டர் தான் இந்த ஆர்டரு. ஸோ நல்ல ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏசிஎஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 22 ரூபா காயின் பேஸு, 18 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பாரதி ஏர்டெல். கேப்டன் பாலிபிளாஸ்ட் லிமிடெட் 70 ரூபா காயின் பேஸு, கிட்டத்தட்ட 6 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. இஎம்எஸ் லிமிடெட் 550 ரூபா காயின் பேஸு, 10 கோடி 40 லட்சத்துக்கான ஆர்டர். யூபி ஜல் நிகம் தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. டிடி பவர் சிஸ்டம் லிமிடெட் 550 ரூபா காயின் பேஸு, 48 கோடிக்கான ஆர்டர். கொடுத்தது லீடிங் மல்டிநேஷனல் கம்பெனி, பேரை மென்ஷன் பண்ணல. எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் 18 ரூபா காயின் பேஸு, 17 கோடியே 55 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது எக்ஸ்விஏ ரெடிமேட்ஸ் கார்மெண்ட்ஸ் ட்ரேடிங் எல்எல்சி, ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆசாபுரி கோல்டு ஆர்னமெண்ட் லிமிடெட் 6 ரூபா 71 பைசா காயின் பேஸு, 102 கோடிக்கான ஆர்டர். மொத்த மதிப்பு தான் 102 கோடி. நிறைய கிளைண்ட் சேர்த்து கொடுத்துருக்காங்க, முக்கியமாக கல்யாண், சான் கம்பெனி, நிறைய கம்பெனி இருக்காங்க. இது மலபார் இவங்களாம் இவங்கள்ட்ட தான் ஆர்டர் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க, பட் இந்த வாட்டி பேரை மென்ஷன் பண்ணல, நிறைய கிளைண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஈகோ போர்டு இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 26 ரூபா காயின் பேஸு, 22 கோடியே 50 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது கலிகிரி ரினியூவல் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட். அதே கம்பெனிக்கு இன்னொரு ஆர்டரும் கிடச்சிருக்கு, 4 கோடியே 40 லட்சம். கொடுத்தது அத்தனி சுகர்ஸ் லிமிடெட். அதானி கிடையாது, இது அத்தனிஸ், ATHANI சுகர்ஸ் லிமிடெட். இவங்க தான் அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் 324 ரூபா காயின் பேஸு, 128 கோடியே 64 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட். ஸோ இதோட செய்தி முடிஞ்சது. என்னப்பா இன்றைக்கி முக்கியமான நாள், நீ அதை பற்றி விஷயம் பண்ணலையே அப்படின்னு நினச்சிருக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த வீடியோ நேரத்தை நான் போடக்கூடியது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்ன இருந்தாலும் சுதந்திரம் கிடைச்சது தான். ஸோ அந்த வகையில் இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள், அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இது எதுக்குப்பா வீடியோட லாஸ்ட்டில் வச்சிருக்கேன், எப்பவும் ஃப்ரண்ட்டில் சொல்லுவேன்னு சொல்லணும், காரணம் இருக்குது. சின்னதாக கொஞ்சமாக பேசணும், அதுக்காண்டி தான் லாஸ்ட்டில் வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டில் வச்சிருந்தா ரொம்ப நேரம் பேசி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நியூஸ் முடிஞ்சது, சின்ன கருத்து தான் சொல்ல போகிறேன். இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ நம்மளுக்கு நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிட்டு, இந்த சுதந்திரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினது, அது எல்லாத்தையும் தெரிஞ்சது தான். பட் நம்ம சுதந்திர இந்தியாவில் பிறந்தவங்களுக்கு அதோட தெரியாது. சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு நம்ம நாட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறது அப்போது பிறந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரம் வாங்கியிருப்போன்னு. நம்மளுக்கு வந்து ஒரு பேரளவுக்கு தான் தெரியும் நம்ம நாடு சுதந்திரம் கிடச்சிருக்கு, நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு. ஸோ அதே மாதிரி தான் சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, முக்கியமாக நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிட்டு, பட் நம்மளுக்கு வந்து ஃபைனான்ஷியலாக ஃப்ரீடம் எப்போ கிடைக்கும், அதாவது நம்ம சுதந்திரம் எப்போ கிடைக்கும், ஃபைனான்ஷியலாக நம்ம எப்போ சுதந்திரம் அடைவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நோக்கி தான் நம்ம எல்லாருமே பயணிச்சிட்ருக்கோம். நீங்களும் நான் எல்லாருமே. ஸோ எல்லாரோட எண்ணமே அதே தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம ஃபைனான்ஷியலாக சுதந்திரமாகவும் அந்த சேலரி இந்த மாதிரிலாம் நம்பி இருக்காமல் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி, நம்ம அக்கௌண்ட்டில் பணம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி. ஸோ அதை நோக்கிய பயணம் தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே, எல்லா மனிதருக்குமே அதை நோக்கி தான் பயணம் போயிட்டுருக்கு. முக்கியமாக ஹெல்த் ரொம்ப முக்கியம், எல்லாத்துக்கூட முக்கியம் ஹெல்த்து தான். பட் ஹெல்த் நல்லா இருந்தாலுமே ஃபைனான்ஷியங்கிறதுக்கு பணங்கிறது கொஞ்சம் தேவை தான். ஸோ அந்த வகையில் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு எல்லாருமே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க தான். ஸோ எல்லாத்துக்குமே முக்கியமாக தேவையானது பணம் தான். இந்த பணத்தை பெருக்கிறது தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ என்னோட ஒரு சின்ன கருத்தாக, என்னோட இது தனிப்பட்ட கருத்தாக என்ன சொல்கிறேன்னா, என்னோட லைஃப்பை சொல்கிறேன்னா, என்னோட சேலரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட சேலரி ரொம்ப கம்மி. பட் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறது முக்கியமே கிடையாது, அது சுத்தமாக முக்கியமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதில் நீங்கள் கொஞ்சமாக சேவ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக சேவ் பண்ணுங்கள். எவ்வளோ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க, சுதந்திர இந்தியாவில் பிறந்தவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சுதந்திரம் ஆல்ரெடி நம்மளுக்கு கிடச்சிட்டு. சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க சுதந்திரத்துக்காண்டி. ஸோ அந்த மாதிரி தான் பிறக்கும் போதே பணக்காரனாக பிறந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க வந்து இருக்கிற பணத்தை காப்பாற்றினா போதும். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம கடமை வந்து நம்ம நாட்டோட சுதந்திரத்தை காப்பாற்றுறது தான். ஸோ ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் பிறந்தவங்க. ஸோ நம்மளுக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க சுதந்திரத்துக்காக போராடினாங்க. அதே மாதிரி தான் ஃபைனான்ஷியலாக ஃப்ரீடம். நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா பணக்காரங்க வீட்டில் பிறந்திருப்பாங்க, நல்ல வசதியாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க சொத்தை அவங்க பாதுகாத்தாலே போதும், அவங்க லைஃப் நிம்மதியாக போயிடும். பட் நம்ம கஷ்டப்பட்ட, நம்மளுக்கு இன்னும் பணம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை தான் நம்ம இந்த மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம தான் கஷ்டப்பட்டு எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நாட்டு சுதந்திரம் கிடைச்சாலும் சரி, நம்மளுக்கு ஃபைனான்ஷியலாக ஃப்ரீடம் கிடைக்கணும், சில விஷயத்தை நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும். நம்ம சுகபோகங்களை அப்படி விட்டு கொடுத்தா தான் நம்ம வந்து ஃபைனான்ஷியலாக சுதந்திரம் அடைய முடியும்.
ஸோ அந்த வகையில் நானும் நிறையா விட்டு கொடுத்துட்ருக்கேன். அது என்னோட நேச்சராகவே அப்படி இருக்குது. நான் நல்லா விட்டு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் நல்லா விட்டு கொடுங்கன்னு சொல்ல, விட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஃபியூச்சரில் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். பட் ஃபியூச்சரில் எவ்வளோ நாள் இருப்போம்னு நமக்கு தெரியாது. இருந்தால் நல்லா இருப்போம். ஸோ இல்லை இப்போ தான் என்ஜாய் பண்ணணும், நீங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இல்லை ஃபியூச்சருக்காண்டி கொஞ்சம் கவலை இருக்குன்னா நீங்கள் எப்பவுமே சேவ் பண்ண ஆரம்பிச்சா தான் முடியும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். எவ்வளோ சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ சேமிக்கிறது தான் முக்கியம். செலவு பண்ணுறதை குறைவாக பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறதை அதிகமாக பண்ணுங்கள். வெறும் சேவ் பண்ணால் பணக்காரன் ஆகிடணும்னா கண்டிப்பாக முடியாது. பணம் குட்டி போடாது. ஸோ சேவ் பண்ண பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். ஷேர் மார்க்கெட்டுக்கு அது ஒன் ஆஃப் த வழி தான். மேற்கொண்டு நிறைய வழிகள் இருக்குது. பாண்ட்ஸு, இந்த மாதிரி எஃப்டி, இல்லை வீடு கட்டி நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இப்படிலாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய லாக் ஆகாதீங்க. நான் இப்போ நிறைய கேட்டுப்பட்டுருக்கேன். நிறைய நண்பர்களே நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த காயினில் பணம் போட்டு அங்கே போச்சு இங்கே போச்சு இங்கே போச்சுன்னு. ஸோ இப்படிலாம் ஒரு பெரிய ரிட்டர்ன் தரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உலகத்தில் அவ்வளோ பெரிய ரிட்டர்ன் தரக்கூடிய எந்த ஒரு சிஸ்டமே இது வரைக்கும் கட்டமைக்கப்படவில்லை. மேபி நீங்கள் அது வந்து ஒரு பணம் உங்களுக்கு ஷார்ட் டைம்லனா பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கலாம், பெரிய ரிட்டர்னாக கிடைக்கலாம். ஒரு மாதத்துக்கு 5%, 6%லாம். பட் ஃபியூச்சர் அது வந்து டார்க்கு தான். நீங்கள் இப்போதைக்கு தப்பிச்சிருவீங்க, லாஸ்ட்டில் போகிறவங்க மாட்டிக்கிடுவாங்க. ஸோ அதனால் இந்த 4G ஸ்கீம்னு சொல்லுவாங்க, நிறைய ரிட்டர்ன் தரோம், நிறைய இதெல்லாம் தரோன்னு. அந்த மாதிரி இது யாரும் சொன்னாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு விலகிடுங்க. ஒரு வழியே இல்லை, உங்களுக்கு போய் தான் ஒன்றா போங்க. சம்பாதிச்சிங்கன்னா லக்கு, சம்பாதிக்கலன்னா கஷ்டம்தான். அது உங்கள் வாழ்க்கையை பொறுத்திருக்கு. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கீம்லையும் மாட்டலைங்கிறதுக்காண்டி தான் இதை சொல்கிறேன். ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி ஸ்கீம் வந்தாலும் நான் அதை கண்டுக்கிடாமல் போயிடுவேன். நீங்கள் அப்படியே நீங்கள் சம்பாதிக்கணும், நீங்கள் சம்பாதிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். நான் அதில் ஒரு நாளும் போனதில்லை. அதனால தான் பெருசாக நான் பணத்தை இழந்ததில்லை, சம்பாதிச்சுக்க தான் செஞ்சுருக்கேன். ஸோ ஷேர் மார்க்கெட்லேயும் சரி, வேறு எதுலேயும் சரி. ஆனால் நான் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து அது வகையில் எனக்கு பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் இழந்ததை விட பெற்றது தான் அதிகம். அதுமாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபாக பண்ணுங்கள். வெறும் பணத்தை சேர்க்கறத விட அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சுக்கணும். நல்லா சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணி ஃபைனான்ஷியலாக ஃப்ரீடம் அடைங்க. அதுதான் என்னோட கருத்தாக சொல்கிறேன். அப்படின்னா தான் அதுமாரி டைம் கொடுங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு உடனே பணக்காரன் ஆகும்னா முடியாது, ஒரே நல்ல குபீரடாக முடியாது. அதுக்கு நாட்கள் ஆகும். நானும் கடந்த 5-6 வருஷமாக அதுக்கு தான் போராடிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட என்னோடையும் போராட வேண்டியது நம்ம கடமை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்க பாருங்க. எவ்வளோ சம்பாதிக்கிறதோட எவ்வளோ சேமிக்கிறது தான் முக்கியம். என்னோட அதிகமாக சம்பாதிக்கிறவங்க என்கிட்ட கடைசி நேரத்தில் பணம் கேட்குற அளவுக்குலாம் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க செலவு அதிகமாக இருக்குது. அவங்க வந்து எதில் செலவு பண்ணுங்க தெரியாமல் அதிகமாக செலவு பண்ணிட்டுருக்காங்க. அதாவது முக்கியமாக சொல்லுவாங்க நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அத்தியாவசியம், அனாவசியம் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். அத்தியாவசிய தேவைக்கு செலவு பண்ணலாம், அனாவசிய தேவைக்கு குறைவாக பண்ணணும். அதுக்குன்னு என்ஜாய் பண்ணாமல் இருக்காங்க. லைஃப்பை முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் ஒரு நாள் கண்டிப்பாக அடைவீங்கன்னு நம்பிக்கையோட இந்த பயணத்தை தொடரும். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.